Heavenly Father, we just want to come before you. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நேரா நாங்கள் கடந்து வருகிறோம். We believe that you are good. We believe that have great expectation over us. ஆண்டவரே, நீர் நல்ல தேவனா இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் மேலே நீர் ஆழ்ந்த எதிர்பார்ப்புகளை உடைய தேவனா இருக்கிறார் என்றும் நம்புகிறோம். So therefore, right now, in the name of Jesus, through your words, show us your heart. ஆண்டவரே, இந்த வேளையிலே கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு காண்பித்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். And lead us more and more like you. ஆண்டவரே, அதிகமாய் உம்மை போல வழிநடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Okay, last time, what I left over on the series of the growing life. கடந்த வாரங்களிலே இந்த வளருகிற வாழ்க்கையின் தலைப்பிலே நாம் விட்ட காரியங்களை இப்போது பார்க்க போகிறோம். And these subjects, we are left the topic of mentioning the 8 virtue or the 8 areas that we need to be diligent. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியதான 8 நல்லொழுக்கங்கள் நற்குணங்களிலே எப்படி நான் இன்னும் பலன் அடைய வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். Yeah, which is faith, virtue, knowledge, self-control, steadfastness, godliness, brotherly affections, and divine love. அதாவது விசுவாசம், நல்லொழுக்கம், நற்குணம், அறிவு, சுய கட்டுப்பாடு, உறுதியான தன்மை கொண்டிருத்தல், அது மாத்திரமல்ல தெய்வீக தன்மை, சகோதர சிநேகம், தெய்வீக அன்பு, இப்படிப்பட்டதான காரியங்கள். So I pray that all these 8 we're going to cover in these 2 months. இந்த 8 காரியங்களும் இந்த 2 மாதங்களுக்குள்ளாக நாம் படித்து முடிக்க போகிறோம். And I believe that God is speaking to us as a pastors that what are the areas that our church need to grow stronger. ஆகவே தேவன் நம்மோடு கூட இதன் வாயிலாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதன் வாயிலாக எந்த பகுதிகளிலே நம்முடைய சபைகள் பலன் அடைய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறார். And today I want to cover 3 areas: is faith, virtue, and knowledge. இந்த நாளிலும் கூட 3 தலைப்பின் காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அது விசுவாசம், 2வதாக நற்குணம் அல்லது நல்லொழுக்கம் என்று சொல்லுகிற காரியம், 3வது அறிவு. And these 3 forms one very important foundation. It is called the foundation of spiritual growth. இந்த 3 காரியங்கள் எதை குறிப்பிடுகிறது என்றால், இது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளம், அடிப்படைக்கான காரியங்களாக இந்த காரியங்கள் வலியுறுத்தப்படுகிறது. Without these 3 areas, faith, virtue, and knowledge, you cannot have a steady and consistent growth in your spiritual walk with God. இந்த விசுவாசம், நற்குணம், அறிவு என்கிறதான 3 அடிப்படை ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாவிட்டால் நாம் சரியாக நிதானமாக ஒரு காரியத்திலே பலன் அடைந்து முன்னேற்றம் ஆகக்கூடாதபடிக்கான காரியங்கள் காணப்படும். ஆகவே இந்த 3 காரியங்கள் அவசியமாய் இருக்கிறது. Just give a very simple thought like this. If let's say a new believer has come to your church, how are you going to ensure that he's going to grow beyond just believing in Jesus, but he's going to grow in all areas in Christ? The question is, okay, you continue. Yes, Pastor, please, sorry. The question is, what have you deposited or built inside that person? அதாவது எளிமையாக சொல்ல வேண்டுமானால், நம்முடைய சபைக்கு ஒரு விசுவாசி வருகிறார் என்றால், அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அந்த அடிப்படை சத்தியத்திலே அங்கே நின்று கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, அதிலிருந்து அவர் முன்னேறி சென்று என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், எதிலே அவர் முன்னேற்றம் அடைய வேண்டும், எந்தெந்த காரியத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றதான அந்த புதிய விசுவாசியின் மேலே நாம் கருத்துடையவர்களாய் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் போதிக்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Sometimes we ask the question, how come in the past we can grow in the grow spiritually, very natural. And why today's Christians, after they believe in Jesus, they stop there, they just distracted, they don't grow up, they just stay there. There must be a reason what is lacking from them.
அதாவது கடந்த நாட்கள்ல பார்க்கும்போது நம்ம ஆவிக்குரிய அந்த முன்னேற்றத்திலே வரும்போது, இயற்கையாகவே நாம் அந்த ஆவிக்குரிய காரியங்களிலே முன்னேறினோம், வளர்ந்தோம். ஆனால் இப்போது புதிதாய் வருகிற விசுவாசிகள் அந்த அடிப்படை காரியத்திலே நின்று விடுகிறார்களே தவிர, அந்த வளர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை. ஏன் இந்த காரியங்கள் என்றதான கேள்விகளை எழுப்பி நாம் ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். Yeah, I even would like to say that this is like a pot, a pot of soil. Without a pot of soil, the seeds will cannot grow. அதாவது உதாரணத்துக்கு இப்படி சொல்ல வேண்டுமானால், ஒரு தொட்டியிலே ஒரு மண் இருந்தால் தான் ஒரு விதை போடும்போது, அதிலே அது ஒரு செடியாக வளர முடியும். So, if you build these three areas first, the rest of the spiritual growth will follow after that. ஆகவே உங்களுடைய விசுவாசிகள் வாழ்க்கையில இந்த 3 காரியங்கள் முதலாவதாக அடிப்படையாக அவர்களுடைய காரியத்திலே அவர்கள் வளர்ச்சி அடைந்து விட்டால், மற்ற காரியங்களிலே அவர்கள் தானாக வளர்ச்சி அடைந்து விடுவார்கள். Yeah, do you know that you want your members to go and evangelize, sharing gospel, but you see that you try your best, you just encourage them, they are not sharing. The most they will just mention a little bit. They don't have the passion. Why? Because they don't have this foundation of spiritual growth. உங்களுடைய சபையிலே காணப்படுகிறதான விசுவாசிகள் வெளியே போய் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் காணப்படலாம். ஏன் அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவளுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் முதல் இந்த 3 அடிப்படையின் காரியங்களாக இந்த காரியங்களிலே அவர்கள் வளர்ச்சி அடையவில்லை. ஆகவே அப்படிப்பட்டதான வாஞ்சை அவர்களுக்கு இல்லை. ஆகவே இந்த 3 காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில வருமானால் அவர்கள் மற்ற காரியங்களிலே வளர்ச்சி அடைவார்கள். Yeah, some of the reasons we always try to figure out why persons always stay in, I mentioned about the simplified version of the gospel, believing in Jesus alone. Pardon, Pastor? Yeah, that is why sometimes believers never grow further. They only, like what I mentioned in the last few lessons, says about the simplified version of the gospel. அதாவது கடந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது நம்முடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்டதான வளர்ச்சி காணப்படவில்லை என்றதான கேள்வி எழுப்பி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த எளிமையாக்கப்பட்ட சுவிசேஷம் என்பதை குறித்து கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்டதான சத்தியங்கள் அடிப்படையாக அவர்களுக்கு போதிக்கப்படும் போது அதில் அவர்கள் வளர்ச்சி அடைகிறவர்களாக காணப்படுவார்கள். Okay, let's start with first 2 Peter chapter 1 verse 5. This is what we left last lesson. Says that for this very reason make every effort to supplement your faith with virtue and the virtue with knowledge. அதாவது கடந்த வாரத்தில் இந்த பகுதியிலே தான் நிறுத்தினோம். ஆகவே இதிலிருந்து நாம் இன்றைக்கு ஆரம்பிக்கலாம். 1:5 இப்படியாக வாசிக்கிறோம். இப்படி இருக்கிற நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும். Okay, the first thing first, because of the language problem or the language differences, we like to say faith and we mix up with belief and faith, these two things together. அதாவது இந்த மொழி பிரச்சனையினாலே வருகிற ஒரு சில அர்த்தங்களை நாம் சரியான விதத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் பலவிதமான வித்தியாசங்கள் உண்டு. And maybe you will say to your friend, do you believe that my sisters get married? அதாவது நம்ம இப்படி சொல்றோம், என்னுடைய சகோதரிக்கு திருமணம் நடக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று அப்படி கேட்கலாம். Then your neighbor say, yeah, I believe. I don't see what's the reason I couldn't believe that. நான் நம்புகிறேன், அதை நம்பக்கூடாதபடிக்கு காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவேளை அப்படி கேட்கலாம். Many times faith and belief has been confused in Christian's world. அநேக நேரம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்குமான காரியங்கள் பலவிதமான குழப்பங்களே, அந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதில் அர்த்தங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தி விடுகிறதாக காணப்படுகிறது. So as a pastors in your congregations, you must always try to redefine what is faith, because all your members has confused between belief and faith, these two things together. ஆகவே போதர்களாக நீங்கள்
உங்களுடைய சபை விசுவாசிக்கு இந்த தெளிவாய் விசுவாசம் என்ன என்பதை மறுபடியும் அவர்களுக்கு அதன் அர்த்தத்தையும் காரியங்களை போதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் இருக்கிறதான வித்தியாசத்தையும் அந்த குழப்பங்களையும் சரியான விதத்தில் நீங்கள் உங்களுடைய விசுவாசிகளுக்கு போதிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். Recently, one of my members just tell me that he says that, oh, his friend told him there's one stock market, the one of the stock is going up very soon. So he took his money and he go and buy these stocks. அதாவது என்னுடைய சபை விசுவாசி ஒருவர் என்னிடத்தில் வந்து இப்படியாக சொன்னார். அவருடைய நண்பர் சொன்னது நிமித்தம் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய நல்ல பண லாபம் வருகிறது, அதில் நல்ல உயர்வு இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன் என்று அந்த நண்பர் வந்து இந்த சபை விசுவாசி சொன்ன உடனே இந்த சபை விசுவாசி என்ன செய்தார், அவரிடத்தில் இருந்த எல்லா பணத்தையும் கொண்டு போய் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அவர் அதை இன்வெஸ்ட் செய்து முதலீடு செய்து விட்டார். Then very short while, 2-3 weeks later, then the same friend told his brother, say, hey, United States has new policy. This stock market is going, this share is going to fall. Quickly withdraw, and he quickly withdraw. ஆகவே அந்த நண்பர் வந்து மறுபடியும் இந்த விசுவாசத்தை பார்த்து சொன்னார், இந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த விதமான காரியத்தில் இந்த பங்கு எல்லாம் கீழே வருகிறது, ஆகவே அதில் நஷ்டம் வந்துவிடும், ஆகவே அதிலிருந்து பணத்தை எடுத்துவிடு என்று சொன்னார். உடனே அவர் நண்பர் சொன்னபடி இந்த விசுவாசியும் அப்படியே செய்து விட்டார். And yes, he earned a little bit. Yes, he did earn a little bit. ஆனாலும் கொஞ்சம் லாபம் அதன் வாயிலாக அவருக்கு வந்தது தான். You see, this is called faith. He believed what that person said and he took action. That is called faith. பாருங்க, அந்த நண்பர் என்ன சொன்னாரோ அதன்படி இந்த விசுவாசி செய்தார், அதுதான் விசுவாசம் என்பது. அதை அவர் செயல்படுத்தி காட்டினார். You see, in the church, you preach and people don't action. That is just belief. There's not faith. They are not truly have any practical involvement in whatever you preach. பாருங்க, நீங்க கூட சபையில பிரசங்கிக்கிறீங்க, போதிக்கிறீங்க, ஆனால் அது நடைமுறையில செயல்படாவிட்டால் அந்த விசுவாசத்திற்கு எந்தவித அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். ஆகவே நாம் பிரசங்கிப்பதை ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும். You preach heaven is real, they don't go and preach gospel. You preach hell is real, they don't go and preach gospel. Basically, this a psychological belief, is not faith at all. பாருங்க, நீங்க போதிக்கிறீங்க பரலோகம் இருக்கிறது என்று, நரகம் இருக்கிறது என்று, ஆனால் அதை குறித்து போய் அவர்கள் சுவிசேஷமயமாக்குவதில்லை, அதை போய் மற்றவர்களுக்கு அறிவிப்பதில்லை. ஏனென்றால் இது மனநிலைமை சம்பந்தப்பட்ட காரியங்களாக அது காணப்படுகிறது. If you don't change the way they think about belief and faith, you don't make it clear, they don't understand what's the difference. நீங்கள் அவர்களுக்கு விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் இருக்கிறதான அந்த காரியத்தின் நீங்கள் ஆழமாய் போதிக்காவிட்டால் அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது, எதையும் அவர்களால் நடைமுறையிலே செயல்படுத்த முடியாது. Remember Matthew 13 when Jesus said there's a sower sowed the seeds. Some seeds fall on the side of the road and the birds come and devour it. You know, this particular parables is the entry point into the kingdom of God. பாருங்க, மத்தேயு 13வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த விதை விதைக்கிறவனுடைய உவமை சொன்னார். அங்க வழியோரத்தில் விதைக்கும் போது அது பறவைகள் வந்து பட்சித்து போடுகிறது என்று, அப்படியாக அந்த 3 காரியங்களை அவர் அந்த உவமையில் அங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். Try your own way. During your preaching, don't just preach through your sermon line. Tell them, ask them question. What do you think is belief? What do you think is truly a faith? வெறும் நீங்கள் உங்களுடைய அந்த பிரசங்க காரியங்களே போதிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய சொந்த, அதாவது நீங்கள் புரிந்து கொண்ட காரியங்களும் அவர்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் கேள்விகளை கேட்டு அதை அவர்கள் புரிந்து கொண்டார்களா, விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளும்படி கேள்விகளை கேட்டு அவர்கள் புரிந்து கொள்ளும்படி நீங்கள் அதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். Until they believe, faith require action and participations. The faith is not start his journey in the kingdom of God. அந்த நம்பிக்கையுடையவர்களாய் அவர்கள் கேட்பது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை அவர்கள் சரியான விதத்திலே புரிந்து கொண்டால் மாத்திரமே தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதை நடைமுறையிலே செயல்படுத்துவதற்கு அது ஏதுவாக காணப்படும். You know, there's an English word says that you can talk until the cows come back. You really can preach in India until the cows come back from the farm, and no one's taking any action at all. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், நீங்கள்
கூப்பிடுகிற அந்த மாடு வருகிற வரைக்கும் நீங்கள் கூப்பிடுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று. அதுபோலவே நம்முடைய பிரசங்கங்களின் வாயிலாக விசுவாசிகள் வந்து அதை கேட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறவர்களா ஆக இருக்கிற வரைக்கும் நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். You see, recently we have a youth camp with Pastor John Gunn's church, with all the youth, the last weekend. And one of the things that we brought to them is about worship. அதாவது கடந்த வாரங்களிலே பாஸ்டர் ஜான் கன் ஐயா அவர்களுடைய சபையில் ஒரு யூத் மீட்டிங் நடந்தது. அந்த யூத் மீட்டிங்கில் அந்த வாலிபர்களுக்கு இந்த ஆராதனையின் காரியங்களை குறித்து நாங்கள் போதித்தோம். And you know, and they lead good worship. They have a good musician. There are people singing. அதாவது அவர்களுடைய சபையில் நல்ல இசை கருவிகளை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நல்லா பாடுவார்கள், நன்றாக ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். But what I brought to them and my team brought to them is worship is a progressions from what level of this intimacy with God to another level, keep up getting deeper into God's presence. அதாவது அந்த குறிப்பிட்ட நாட்களிலே நானும் என்னுடைய குழுவினரும் அவர்களுக்கு என்ன காரியங்களை போதித்தோம் என்றால், இந்த ஆராதனை என்பது அப்படியே நின்று விடுவதல்ல. ஆராதனையில் பகுதியாக நாம் முன்னேற வேண்டும். இன்னும் ஆழமாய் கர்த்தருடைய அனுபவத்துக்குள்ளாக கடந்து போய் முன்னேறுகிற அனுபவமாய் இந்த ஆராதனை காணப்பட வேண்டும் என்ற காரியங்களை நாங்கள் அவர்களுக்கு போதித்தோம். After the camp, the people in the camp have totally new understanding about worship. ஆகவே அந்த யூத் கேம்புக்கு பிறகு ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆராதனை என்றால் அந்த ஆராதனைக்குரிய அர்த்தங்களே அவர்கள் முற்றிலுமாக மாறுபட்ட விதத்திலே புரிந்து கொண்டு அதன் விதத்திலே காரியங்களை செயல்பட்டார்கள். And God teach them, and God heal them, and God renew them, and God set them free. தேவன் அவர்களுக்கு போதித்தார், மறுரூபமாக்கினார், வழிநடத்தினார், சுகமாக்கினார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தாங்க அவர்களுக்கு கொடுத்தார். It has nothing to do with laying of hands. No, I didn't go down and lay hands. நாங்கள் அவர்கள் மேலே யார் மேலும் தலை மேல கை வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கவே இல்லை. And that is involvement in God, involvement in worship, involvement, taking faith into a deeper. ஆகவே இந்த விசுவாசத்தை இன்னும் ஆழமான விதத்தில் அவர்கள் புரிந்து கொண்டபடினால அந்த ஆராதனையிலே அவர்கள் ஈடுபட தொடங்கி ஆரம்பித்தார்கள். அதற்கான விசுவாசம். You see, saving faith required our practical involvement. அதாவது இந்த ரட்சிக்கிற நம்பி விசுவாசம் எதற்கு ஊடாக நம்மை வழி நடத்துகிறது என்றால் அது நடைமுறையிலே நம்மை ஈடுபடுத்த வேண்டியதாய் இந்த ரட்சிக்கிற விசுவாசம் காணப்படுகிறது. You see, Jesus died for us on the cross. பாருங்க, நம்ம நம்புகிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்தார் என்று. But the Bible says, but to all who did receive him, to believe in his name, and he gave the right to become children of God. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். You see, saving faith involves we need to receive him, and we need to believe in his name, and then only that we will receive the right to become children of God. அதாவது இந்த ரட்சிக்கிற விசுவாசம் எதை குறிக்கிறது என்றால், முதலாவது அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பிறகு நாம் விசுவாசிக்க வேண்டும், அதன் பிறகு அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. We have people who came to church as a visitors, sometimes even half years. They are not believers because why? They are come to visit, they hear the sermon, but they took no action to receive Jesus, to declare Jesus, to carry his name, so that they are not considered safe. Even they went to church for more than half years. பாருங்க, அநேக நேரத்தில் நம்முடைய சபைக்கு பார்வையாளர்களைப் போல ஒரு சிலர் கிட்டத்தட்ட ஒரு பாதி வருஷம் வரலாம், ஆனால் அவர்கள் விசுவாசிகளாய் மாறாமல் இருக்கிறார்களே. அவர்கள் அப்படியாக விசுவாசிகளாய் மாற வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டுமானால் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நடைமுறையில் அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறார்கள். Then there's another verse says that in Romans chapter 10 verse 9 and 10 says that because if you confess with your mouth that Jesus is Lord, believe in your heart that Jesus raised him from the dead, and you will be saved.
ரோமர் 10:9-10 இப்படியாக வாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். And you see, mouth, confess, heart, belief is a participation of that message of that gospel. பாருங்க, அங்க வாயினாலே அறிக்கை பண்ணப்படுகிறது, இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். இப்படியாக அந்த செய்தி கடந்து வந்து நடைமுறையில அதை அவர்களுக்கு செயல்படுத்த வைக்கிறது. You see, mouth confess is an action. அந்த வாய் அறிக்கை செய்வது எதை குறிக்கிறது என்றால் அது செயல்பாட்டை குறிக்கிறது. And believe in your heart, in our heart, means the transformation. இருதயத்தில் விசுவாசம் எதை குறிக்கிறது என்றால் நம்ம அது உள்ளான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது, அது குறிக்கிறது. Faith require action and transformation. ஆகவே விசுவாசம் செயல்பட வேண்டுமானால் அதுக்கு செயல்பாடும் மாற்றமும் அவசியமாய் காணப்படுகிறது. ஆகவே அப்போது அங்கு விசுவாசம் கிரியை செய்யும். So the Bible says, for with the heart one believe it is and is justified. Means you see, the heart believe, and there is a justification, is a transformation of that person. ஆகவே வசனம் சொல்லுகிறது, நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் என்று. அப்போது அங்கு அந்த விசுவாசிக்க வேண்டுமானால் அங்கு மனம் மாற்றம் அடைய வேண்டும். மாற்றம் அடையும் போது மாத்திரம் அங்கு விசுவாசம் உண்டாகும். Mouth confess is you will be saved. It is an action. When your mouth confess, your action of your change as well. அதாவது வாயிலே அறிக்கை செய்யும் பொழுது அது ஒரு செயல்பாட்டாய் காணப்படுகிறது. அந்த செயல் நடக்கும்போது அங்கு மாற்றங்கள் உண்டாகுகிறது. You see, a faith that produces reverence and obedience, it is our response to God. பாருங்க, இந்த விசுவாசமானது பயபக்தியும் கீழ்ப்படிதலும் அது உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. இப்படி செய்வது நிமித்தம் நாம் தேவனுக்கு பதில் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். You see, again, heart belief transformation, and before that, they doesn't fear God. They don't respect Christianity. They don't respect Jesus. Once they believe in their heart, they will start to reverence or fear God, and at the same time they respect God. At the same time, they will obey God. It is something we call that our response to God. பாருங்க, இதற்கு முன்பாக அவர்களுக்கு தேவ பயம் இல்லை, தேவ பக்தி இல்லை, ஏதோ ஒரு காரியத்திற்காக வருகிறவர்களும் போகிறவருமா இருந்தார்கள். ஆனால் இப்போதோ உள்ளத்திலே அந்த மாற்றம் வருகிறது. ஏனென்றால் அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதை அவர்கள் செயல்படுத்துவதன் மூலமாக அங்கு மாற்றம் வருகிறதை நம்மாலே பார்க்க முடியும். Before you can preach even your church vision of your church mission, get the people understand what is faith. And make sure they are in the same page with you, knowing what is faith. அதாவது உங்களுடைய சபை தரிசனத்தை குறித்தோ சபை ஊழியத்தின் காரியத்தை விரிவாய் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முதலாவதாக அவர்கள் விசுவாசம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டால் மாத்திரமே மற்ற காரியங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். Sometimes we like to jump gun. We really want to skip the steps. We want to see result, and we don't understand the result come from the root, from the foundation. அநேக நேரத்திலே நாம் பலனை எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் அந்த பலன் நமக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால் அந்த வேர் பகுதியானது ஆழமா இருந்தால்தான் நாம் பலனை எதிர்பார்க்க முடியும். ஆகவே நாம் வேரை பலப்படுத்த வேண்டும். We try to build a strong praying church. We keep telling people to pray and pray and pray. இப்போ நாங்க ஒரு சபை நன்றாக பலனுள்ள ஜெபிக்கிற சபையாய் மாற வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டவர்களாக இருந்தபடினால ஜெபிங்கள் 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 என்று அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம். You can try and you will see that people getting lesser and lesser and lesser because people feel pressurized, being pressured to pray. பாருங்க, இப்படி சொல்லும்போது அங்கு குறைவை தான் நம்மால பார்க்க முடியும். ஏனென்றால் ஜெபிங்கள் ஜெபிங்கள் சொன்னபோது ஒரு அழுத்தத்தை அது அவர்களுக்கு கொடுக்கும்போது அதிலிருந்து அவர்கள் விலகி போகிறவர்களை போல காணப்படுவார்கள். But my church, we increase the worship and we build the presence of God. We build God's the Spirit of the Lord is moving in the church, and people just come, people join, and people will pray.
ஆனால் எங்களுடைய சபையிலோ நாங்கள் ஆராதனைகளை அங்கே உத்வேகப்படுத்துகிறோம். ஆராதனையிலே வளர்ச்சி அடையும்படிக்காக அவர்களை நடத்துகிறோம். தெய்வ பிரசன்னத்துக்கு நேராக நடத்துகிறோம். அப்போது அநேக ஜனங்கள் வந்து அங்கு அநேகர் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். And at first, we really don't know how to deal with our young people. And at the end, we find that we have to bring them to God. So we build up the worship, and God builds the young people. ஆகவே முதலாவதாக எங்களுக்கு இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே பிறகு இதை நாங்கள் அறிந்து கொண்டு எங்களுடைய வாலிப பிள்ளைகளை முதலாவதாக நாங்கள் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் நடத்தும்படி அவர்களுக்கு ஆராதனைகளை நடத்தினோம். இப்படி படிப்படியாக சொல்லிக் கொடுக்கும்போது அவர்களாகவே தேவனுடைய காரியத்திலே ஆழமாக ஈடுபட ஆரம்பித்தார்கள். Try to understand that all things is works because the foundation. And one of the foundation we should never miss is the foundation of true faith. அதாவது அடிப்படையின் காரியங்களை ஒருபோதும் நாம் மறந்து விடவே கூடாது. ஏனென்றால் இந்த அடிப்படை சரியா இருக்கும்போது மற்ற காரியங்கள் சரிப்படும். அதாவது அந்த உண்மையான விசுவாசம், உண்மையான அடிப்படையின் காரியத்தை புரிந்து கொள்ளும் போது மற்ற காரியங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும். And Hebrew 11 verse 7 says that by faith Noah been warned by God concerning the events as yet unseen, in reverent fear constructed an ark for the saving of his household. எபிரேயர் 11:7 இப்படியாக வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பிழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். Hallelujah. And because Noah's faith is not just a psychological agreement faith. His faith comes with actions, and today we are here because he was saved, and therefore we are saved. அல்லேலூயா. இது நோவாவினுடைய ஒரு மனநிலைமை சம்பந்தப்பட்ட விசுவாசமாக அங்கு காணப்படவில்லை. அவர் முதலாவதாக அவர் தேவன் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்தார். ஆகவே இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. அதன் வாயிலாக தான் இன்றைக்கு நாம் அதை நம்புகிறோம், நாம் விசுவாசிக்கிறோம், இன்றைக்கும் பேசுகிறோம். You see, praise the Lord. Today you can hear me preaching because when God called me, I respond with a responsive faith, a faith with action. And today I've been serving God nearly 30 years, and I praise the Lord I'm able to meet you because what I respond in the past. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வசனத்தை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். நான் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். சுமார் 30 வருடங்களாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். இதற்கு காரணம் என்னவென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த விசுவாசத்தை செயல்படுத்தினது நிமித்தமாக இந்த காரியங்கள் நடந்தது. If you build that type of faith as the standard in your church, and your church will always has people with faith come with action, and your church will be blessed. ஆகவே இப்படிப்பட்டதான விசுவாசத்தின் தரத்தை நீங்கள் உங்களுடைய சபையில் உயர்த்தும் போது உங்களுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தின் தரங்கள் உயர்வதை உங்களால் பார்க்க முடியும். You see, faith is so important. Faith must come with action through participant and involvement of what God said. அதாவது விசுவாசம் என்பது மிக அவசியம். அந்த விசுவாசம் செயல்பாட்டில் வர வேண்டும். செயல்பாடு என்றால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்து காட்டுகிறதான, நடைமுறையில் செய்கிறதான ஒரு காரியமாய் தான் அந்த விசுவாசம் காணப்படுகிறது. All of you are pastors, you are very wise. Please use your own way, your own story, your own parable, your own way to tell the congregation what is true faith. True faith must come with involvement, participation, and action. அதாவது நீங்கள் போதகர்களாக இருக்கிறீர்கள், ஞானமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய சபைக்கும் உங்களுடைய சொந்த கருத்துக்களையும் சொந்த உவமைகளையும் பயன்படுத்தி அவர்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் விசுவாசம் என்றால் என்ன, அந்த விசுவாசம் எப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும், வாழ்க்கையில் எப்படி அதை அனுதினமும் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அவர்கள் புரிந்து கொள்கிற விதத்திலே நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதாய் காணப்படுகிறது. So week after week, sharing them, telling them, and finally one day, the whole church, whenever the Lord speaks, they will follow by action. And let me tell you, your revival and your transformation is at hand.
இப்படியாக நீங்கள் தொடர்ந்து வார வாரமும் அனுதினமும் அதை திரும்ப திரும்ப அவர்களுக்கு அந்த விசுவாசத்தின் காரியத்தை போதித்து கொண்டிருக்கும் போது தேவன் அவர்களோடு கூட செயல்படுவார். அப்போது அந்த விசுவாசத்தின் காரியங்களை அவர்கள் கேட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிப்பார்கள். அப்போது எழுப்புதல் உங்கள் கரத்திலே வந்ததைப் போல எழுப்புதலின் காரியங்களை உங்களுடைய சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உங்களால் பார்க்க முடியும். Okay, the second foundation of our spiritual growth is virtue. அதான் நம்முடைய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சிக்கான இரண்டாவது காரியம் அறம் என்று சொல்லப்படுகிறதான இந்த நற்குணம் அல்லது நற்குணத்தை நாம் சொல்லலாம். Virtue is not about doing what the law say. Of course, virtue is always in that frame. இந்த நற்குணம் என்றால் நற்பண்பு என்றால் என்ன சட்ட திட்டம் சொல்லுகிறதோ சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பது மாத்திரமல்ல. ஒருவேளை அதை தான் செய்வது போல அது காணப்பட்டாலும் முழுமையான அர்த்தம் அதுவல்ல. For example, like killing or stealing. As long you step out of what the law says, cannot steal, cannot kill, as long as you step out from that, that is not virtue anymore. பாருங்க, திருடக்கூடாது, கொல்லக்கூடாது என்று சொல்லுகிறோம். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் அதை விட்டு நாம் வெளியே வரும்போது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அதுக்கு நாம் கீழ்ப்படியாதவர்களை தான் காணப்படுகிறோம் அந்த கட்டளைகளுக்கு. But do you know that actually when virtue in the Chinese expressions, it means that something that beautiful, the beautiful in character, so that's called virtue. ஆனால் இந்த நற்குணம், நற்பண்பு, நல்லொழுக்கம் என்று சொல்லப்படுகிறது அந்த காரியம் சீன மொழியில அதனுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது அது ஒரு அழகான இயற்கையான சுபாவமாய் இயற்கையின் நற்பண்பாய் நம்மிலே காணப்படுவதுதான் இந்த அறத்தை குறிக்கிறதா இருக்கிறது. Virtue is not about sinless, but virtue is about the expression of God's beautiful nature. இந்த நற்குணம் என்பது என்றால் பாவம் இல்லாத ஒரு காரியம் மாத்திரமல்ல, அது இயற்கையாகவே தேவனுடைய அன்பை அழகான விதத்திலே தேவனுடைய நற்குணங்களை நம்மிலே வெளிப்படுத்துகிற காரியம்தான் இந்த நற்குணமாய் காணப்படுகிறது. And more I realize that I need to be more like Jesus, not just I need to abide to what the law say, what can do and not cannot do. I really see that my spiritual growth is measured in some sense, measured by how much I looks like Jesus Christ. அது ஒரு கட்டளைக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்ற சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே ஒரு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இயேசுவை போல தேவனுடைய சுபாவத்தையும் இயல்புகளையும் நம்மிடத்திலே காணப்படுகிறதான ஒரு வாழ்க்கையா இயேசுவின் சுபாவத்தை உடையவர்களாய் இயேசுவை போல ஒரு வாழ்கிற வாழ்க்கையான காரியம்தான் இந்த நற்பண்பை குறிக்கிறது. In the past, I'm kind of like no nonsense man. I don't like to talk so long. I want to straightforward. Want to speak loud. I want people to follow me. அதாவது கடந்த நாட்கள் நான் எப்படி இருந்தேன் என்றால் நேரடியாக நான் பேசிவிடுவேன், எதையும் மறைக்க மாட்டேன், நீண்ட நேரம் பேசுவேன், சத்தமாக பேசுவேன். ஏனென்றால் ஜனங்கள் என்னை பின்பற்றி வர வேண்டும், என்னை கீழ்ப்படிய வேண்டும் என்று அப்படிப்பட்ட நபராய் தான் நான் காணப்பட்டேன். Now, that is not my concern. My concern is the way I talk, the way I deal with people. Am I represent Jesus well? ஆனால் இப்போதோ என்னுடைய அந்த காரியம் மாறிவிட்டது. நான் பேசும்போது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனா என்கிறதாக தான் என்னுடைய வார்த்தைகள் காணப்பட வேண்டும் என்று அப்படியா நான் பேசுகிறேன். Do I really show people how Jesus respond to them? இயேசு கிறிஸ்துக்கு ஜனங்கள் எப்படி மறு உத்தரவு கொடுத்தார்களோ அதை போல என்னிடத்திலும் செய்கிறார்களா என்பதாய் பார்த்துதான் நானும் அப்படிப்பட்டதாய் காரியங்களை அப்படிப்பட்டவனாய் பேசுகிறவனாய் காணப்படுகிறேன். In Philippians chapter 4 verse 8 says that, finally, brothers, whatever is true, whatever is honorable, whatever is just, whatever is pure, whatever is lovely, whatever is commendable, if there is any excellence, if there is any worthy of praise, think about these things. பிலிப்பியர் 4:8 எப்படியாக வாசிக்கிறோம். கடைசியாக சகோதரரே,
உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். And the Bible says very clear, think about things that is honorable and things judge, and whatever is pure. You see, all these things, the Lord is pursuing us, the things of something that is beautiful and excellent. பாருங்க, தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று தான் பார்க்கிறார். அழகானவைகளும் அது வெளிப்படுத்தப்படும் போது அது எப்படிப்பட்ட காரியங்களை, சுபாவங்களை உடையதாய், உண்மையுள்ளவர்களாய், ஒழுக்கமுள்ளதாய் இருக்கிறதா என்று பார்க்கும்படி தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார். But the problem today, church, is the members is think about what is blessing, what is profitable, what is you can gain more, what is you can control more. And you see, they want something is not about the beautifulness, it's about the quantity. இன்றைக்கு சபையில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், அந்த தேவன் கொடுக்கிறதான அந்த அழகான காரியங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு, எந்த பெருத்த அளவிலே எனக்கு ஆசீர்வாதம் வருமா, லாபம் கிடைக்குமா, இதனால என்ன பலன் உண்டாகும், இதனால என்ன காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அப்படிப்பட்டதான சபைகளாய் தான் இன்றைக்கு சபைகள் காணப்படுகிறது. Why prosperity gospel can come in? Why that people keep preaching about God want to give you more, God want to make you rich, God want to make you powerful. And why? Because the focus has switched from the virtue of God into efficiency. இன்றைக்கு எதிர்பார்ப்பு சபையில் எப்படி காணப்படுகிறது என்றால், தேவனுடைய நற்பண்புகளும் நற்குணங்களையும் ஜனங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஏதோ ஒரு ஆற்றலையும் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் செழுமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே ஜனங்களுடைய வாஞ்சையும் நாட்டமும் இருப்பதால் தான் இதை மறந்துவிட்டு, தேவனுடைய நற்பண்புகளை சொல்ல நாம் மறந்துவிட்டு செழுமையின் உபதேசங்களை சபையிலே போதிக்கிறோம். Okay, where virtue come from? First thing, virtue is the fruit born after repentance. ஆகவே இந்த நற்பண்பு எப்படி வருகிறது என்றால், இந்த முதலாவதாக இந்த மனம் திரும்புதலுக்கு பிறகு இந்த நல்லொழுக்கமாகிய இந்த கனியாகிய இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. At the first, I share about faith. Faith must come with involvement, participation, and also action. அதாவது முதலாவது நான் விசுவாசத்தை பற்றி சொன்னேன். அது விசுவாசம் செயல்பாட்டில் வர வேண்டும், அது ஒருங்கிணைந்து வர வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். But we cannot have a church member or a whole church with actions but without repentance, because repentance is the key to virtue. ஆகவே இந்த மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் அவர்களால் செயல்படுத்தப்பட முடியாது. ஆகவே இந்த மனம் திரும்புதல் என்கிறதான நற்பண்பு நற்குணம் காணப்பட்டால் வழிய அங்கு காரியங்கள் செயல்படுத்தப்பட முடியாது. You see, when people talk about repentance, they always talk about if I steal, if I kill, I repent. So they will tie repentance with sin or crime. மனம் திரும்புதல் என்று சொன்னாலே என்ன நினைப்பார்கள் என்றால், அது ஒரு பாவம், அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்யாமல் இருப்பது, பாவத்திற்கு விலகி இருப்பது, இதுதான் மனம் திரும்புதல் என்று ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்கள். But they never tie repentance with the ugliness of sin or ugliness of world into the beauty of God. ஆனால் மனம் திரும்புதல் என்றால் அது பாவத்தின் அகோரமோ, பாவத்தின் அசுத்தம், பாவத்தின் அழுக்கு என்ற அந்த காரியத்தை பார்க்காமல் அதிலே தேவனுடைய அழகு எப்படி வெளிப்படுகிறது, தெய்வ தன்மைகளும் நற்குணங்களும் வெளிப்படுகிறது என்று மனம் திரும்புதலை அப்படிப்பட்ட அர்த்தத்திலே ஜனங்கள் பார்ப்பதில்லை. You see, our sinful desire, our self-centeredness, and also the worldliness make us ugly. நம்முடைய அந்த பாவ சுபாவங்களும் சொந்த இச்சைகளும் உலக அழுக்கு ஆகிய அந்த காரியங்களும் நம்மை இப்படியாக கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. In order for us to turn from our ugliness into the expression of God, God's beautiful, God's beautiness, and that is through the gate of repentance.
அந்த பாவ உலக அழுக்கிலிருந்து நாம் வெளிவந்து தேவனுடைய அழகிலே அவரோடு இணைந்திருப்பது தான் இந்த மனம் திரும்புதல். And see, repentance is the key. Second thing is virtue is the manifestation of the inner work of the Holy Spirit. முதலாவது பார்த்தோம், இதுக்கான திறவுகோல் மனம் திரும்புதலா இருக்கிறது என்று. இரண்டாவதாக அந்த பரிசுத்த ஆவின் உள்ளார்ந்த வேலையின் வெளிப்பாடே இந்த நற்பண்பாய் காணப்படுகிறது. So how we going to have virtue or the expression of God? Through the repentance and the Holy Spirit work inside us. So if no repentance, Holy Spirit don't works. We cannot get a very prideful person and say Holy Spirit work on them. It's not going to work. ஆகவே முதலாவது மனம் திரும்புதல் வர வேண்டும். மனம் திரும்புதல் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்போது பரிசுத்த ஆவியானோட அந்த உள்ளான ஈடுபாடு வரும்போது ஒருவன் பெருமையா இருப்பான், ஆனால் அதிலிருந்து அது அவனை விடுதலையாக்கும். ஆகவே இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். Yeah, before we're going to pray, Holy Spirit, work in our church, move in our church. Before we're going to make this prayer, let me ask you a question. Did you prepare repentance, this platform, for Holy Spirit to at work? ஆகவே நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவும் பரிசுத்தாவினர் இறங்கி வாரம் கிரிச்சியும் கடந்து வாரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக மனம் திரும்புதல் ஏற்பட்டதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கூடாய் நடத்தின பிறகு இந்த காரியங்கள் நடைபெறும். Again, we always jump gun. We always skip some steps. We always keep praying, Holy Spirit, work in our church, touch the people. But you never prepare the people for repentance. So therefore, you pray so much, you harvest so little. But why don't we just pray, God, get them to repent, teach them to repent, let them understand from ugliness into the beauty of God is through repentance. ஆகவே தான் நாம் அநேகம் ஜெபித்தாலும் குறைவான பலனையே எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் படிப்படியாக செல்லாமல் ஒரு சில படிகளை விட்டு அப்படியே குதித்து போய் விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தாவினரை கிரீச்சியும் இறங்கி வாரம் என்று சொல்வதற்கு முன்பாக நம்முடைய விசுவாசிகளை மனம் திரும்புதலுக்கு ஏதுவான நடத்த வேண்டும். அந்த மனம் திரும்புதல் வரும்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் கிரை செய்வார். ஆகவே இந்த காரியங்களை படிப்படியாக நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். I'm so blessed when I repent, Holy Spirit at work, and He bear fruit of love, joy, peace, patience, kindness, and so on. ஆகவே நான் மனம் திரும்பும்போது இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆவின் கனியாக இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் எனக்குள்ளே வந்து அது கிரி செய்கிறதாய் காணப்படுகிறது. இதற்கு முதலாவது மனம் திரும்புதல் அவசியம். And number 4, only when we have the life of Christ, we can have the ability to live virtuously. அதாவது நான்காவது காரியம், இந்த கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நாம் இந்த நற்குணமாகிய நல்லொழுக்கத்தை வாழும் திறனை நம்மால பெற முடியும். You see, how can we live out a life of virtue, a life of expression of God? Very simple. It's the life of Christ inside us. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இருந்தால் மாத்திரமே இந்த நற்பண்பு, நல்லொழுக்கமுள்ள காரியங்கள் இதெல்லாம் நமக்குள்ளே வந்து நாம் அந்த வாழ்கிற திறனை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. You want to have a church congregation with full with faith? உங்களுடைய சபை விசுவாசிகள் முழுமையான அந்த விசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? And also you want a congregation with full with virtue, because you want to see them with a life of Christ. அவர்கள் இந்த நற்குணங்களை உடையவர்களாய் காணப்பட்டால் அது கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாய் இருக்கும்போது தான் அந்த காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நற்பண்புகளும் நல்லொழுக்கங்களும் வரும். And therefore you need to build them, always stay in Christ, live in Christ, abide in Christ. ஆகவே அவர்கள் கிறிஸ்துவோடு கூட வாழும்படி, கிறிஸ்துவ அருகில் வாழ்கிற வாழ்க்கையை, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை வாழும்படி நீங்கள் அவர்களை வழிநடத்த வேண்டும். And John 15 verse 4 says that, abide in me and I in you, as the branch cannot bear fruits by itself unless it abides in the vine, neither can you unless you abide in me.
யோவான் 15:4 நாம் வாசிக்கிறோம், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எந்த கிளியும் தன் சுயமாகவே கனி கொடுப்பதில்லை. அது திராட்சை கொடியிலே நிலைத்திருக்க வேண்டும். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் உங்களாலே கனி கொடுக்க இயலாது. I don't know how am I going to stress this point that unless your congregations abide in Christ, feed by Christ, and day by day filled by Christ, the Spirit of Christ, the Holy Spirit. Otherwise, you will see a lot of problem in your church. You cannot solve those problems. இந்த காரியத்தை நான் எப்படி உங்களுக்கு அர்த்தப்படுத்தி சொல்லப் போகிறேன் என்றால், உங்களுடைய சபை விசுவாசிகளை நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனிலே நிலைத்திருக்கிறவர்களாகவும் அவரோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாகவும் அவர்கள் அந்த நிலைத்திருக்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்களாகவும் நீங்கள் மாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய சபையிலே பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். Instead of solving their problem, spend the time to make them abide in Christ. They are not only just God, not only just Christ will solve their problem, and they will be the witness for Jesus Christ. அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டுபிடித்து அதை சரி செய்வதிலே செலவிடுகிற சமயத்தை காட்டிலும் நீங்கள் அவர்கள் கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிறதான அனுபவத்திலே அவர்களை வழி நடத்தும் போது மற்ற காரியங்களை சரிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவீர்கள். Today, too many pastors wear down by the problem of their members, one after one, and all their effort is to solve the problem, but they don't solve the root issue. The root issue is they have no Christ in them. இன்றைக்கு அநேக போதகர்கள் விசுவாசிகளுடைய பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளை வருகிறதை எப்படி தீர்வு கொண்டு வர வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அதிலே அதிக நேரத்தை செலவழித்து அதிலே அதிகமான வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேரை சரிப்படுத்தினால்தான் மற்ற காரியங்கள் சரிப்படுத்தப்பட முடியும். அந்த வேரை சரிப்படுத்த வேண்டுமானால் அவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறதான அனுபவத்தை கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவோடு கூட அவர்கள் வாழ்ந்தால் மற்றவைகள் சரியாகும். Once they have Christ in them, the problem will already solved. அவர்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் மாறிவிடும். I say is the root problem has already solved. நான் சொன்னது போல அந்த வேருக்கான அந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடித்து விட்டால் மற்றவைகள் சரியாய்விடும். When you solve the root problem, you only left is outside problem. Inside no more problem. ஆகவே அந்த வேருக்கான பிரச்சனைகளை நாம் தீர்வு கண்டு சரி செய்து விட்டால் வேற பிரச்சனைகள் அங்கு இருக்கிறது. மேலோட்டமான பிரச்சனைகள் தான் அங்கு காணப்படும். And you'll be a happy pastor, and you'll be a free pastor. You have your hands to do the works of God, not just to handle problem. அப்போது நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான போதகர்களாய் மாறிவிடுவீர்கள். உங்களுடைய கரங்கள் கர்த்தருடைய வேலை செய்வதிலே காணப்படுமே ஒழிய மற்ற இந்த விசுவாசிகளுடைய பிரச்சனைகளை தீர்வு செய்வதிலே உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்க மாட்டீர்கள். So build faith. What is faith? Faith is involvement, participation, and action. அதாவது விசுவாசத்தை கட்டுங்கள். அந்த விசுவாசம் என்றால் தேவனோடு கூட அவர் காரியத்தை செயல்படுத்துவது, தேவனுக்கான அந்த காரியங்களை அவர்கள் அப்படியே கற்றுக்கொண்டு நிறுத்தி விடுகிறவர்களாய் அல்லாமல் நடைமுறைப்படுத்தி இயல்பிலே அப்படி வெளிப்படுத்துவது. Second thing is you must teach your member to desire from ugliness to beautiful expression of God. ரெண்டாவது, உங்களுடைய விசுவாசிகள் அந்த பாவ அழுக்கில் இருந்த காரியத்திலிருந்து வெளிவந்து தேவனுடைய அழகின் காரியத்திலே மாற்றம் அடைந்தவர்களாய் காணப்படுவது. To repentance into the work of the Holy Spirit and abide in Christ. இது எப்படி நடக்க வேண்டுமானால் மனம் திரும்புதலின் வாயிலாக பரிசுத்த ஆவியினுடைய கிரியின் மூலம் நடக்கும். அதற்கு அவர்கள் இயேசுவிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And there you deal with the root issue of their life. அப்போது அவளுடைய வாழ்க்கையிலே அந்த வேருக்கான பிரச்சனைகளின் தீர்வை கண்டுவிட்டு அந்த வேரிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Then number 3 is knowledge. மூன்றாவது அறிவு. Okay, knowledge is not the knowledge where you shop with your smartphone and reading the news. No, I'm not saying about those knowledge.
இந்த அறிவு என்று நான் பேசும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து கிடைக்கப்படுகிற தகவல்கள் பற்றி தான் அறிவோ, மற்ற இந்த உலக பிரகாரமான அந்த அறிவின் காரியங்களை குறித்து நான் பேசவில்லை. Yeah, I'm trying to tell you is that knowing God truthfully. அதாவது தேவனை சத்தியமுள்ளவராக அறிந்து கொள்கிறதான அந்த அறிவை குறித்து நான் பேசுகிறேன். The most precious knowledge in the world is truly knowing the one and the only creator. இந்த உலகிலே நாம் அருமையான ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது, உணரக்கூடிய ஒரு அறிவு என்னவென்றால், நம்முடைய சிருஷ்டிகர்த்தரை உண்மையாக அறிந்து கொள்ளுகிற காரியம்தான் ஒரு உண்மையான அறிவாய் காணப்படுகிறது. But how are we going to be knowing God truthfully? Okay, maybe people say read the Bible. Okay, there's one of the way. எப்படி நாம் உண்மையான சத்தியத்தின்படி தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால், அதற்கான பதில் பொதுவாக எல்லாரும் எப்படி சொல்வார்கள், வேதத்தை படியுங்கள் என்று. But there is one more thing. One more thing besides reading the Word of God, it is God who show you who He is. வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அதனோடு கூட இன்னொரு காரியம் என்னவென்றால், தேவன் யார் என்பதை அவர் உங்களுக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். We're going to read of Ephesians chapter 1 verse 17 onwards. எபேசியர் 1:17 இப்போது நாம் வாசிக்க போகிறோம். And here says that the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give you a spirit of wisdom and of revelation in the knowledge of Him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். You see, spirit of wisdom. இங்கு ஞானத்தை கொடுக்கிற ஆவியை நாம் பார்க்கிறோம். What you have in your smartphone is information. உங்களுடைய அந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற காரியம் என்னவென்றால், அது வெறும் தகவல்களாய் தான் காணப்படுகிறது. But the spirit of wisdom will help you to discern and how to respond to information. ஆனால் இந்த ஞானத்தை கொடுக்கிற ஆவி எது செய்கிறது என்றால், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதான தகவலையும் அறிவையும் நீங்கள் எந்த விதத்தில் செயல்படுத்த வேண்டும் என்கிறதான திறனாவை கொடுக்கக்கூடியதான பகுத்தறிவை கொடுக்கிறதான தேவனுடைய அறிவாய் காணப்படுகிறது. But a spirit of revelation is different. It tells you something that it's impossible for you to know. So the spirit of revelation reveal the knowledge of Christ to you. ஆனால் இந்த வெளிப்பாட்டின் ஆவியானது கிறிஸ்துவை குறித்ததான அறிவை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அது கிறிஸ்து யார், தேவன் யார் என்று நமக்கு கொடுக்கிறதான அந்த அறிவு தான் இந்த வெளிப்பாட்டின் அறிவாய் இருக்கிறது. Because God is in the spirit and the Bible, the logos is in the words. Sometimes we still have a gap to understand. Pastor, could you please repeat, Pastor? Okay, you see, logos is the written words, is literature, is words, and is translated. But God is in the spirit. So we have a gap. Like I try to speak to you in Chinese, but you are Tamil speaking. பாருங்க, லோகோஸ் என்று சொல்லப்படுகிறது எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. ஆனால் தேவனோ ஆவியா இருக்கிறார். இதற்கு இரண்டிலும் அங்கு ஒரு மைய பகுதி காணப்படுகிறது. வெறுமையை பார்க்கிறோம். அதாவது நான் சீன மொழியில பேசுகிறவனா இருக்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிறவரா இருக்கிறீர்கள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், so it is very hard for you to know God by literature alone. ஆகவே எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டதான அந்த எழுத்தின்படியாகவே முழுமையாக நம்மால் தேவனை அறிந்து கொள்வது கடினமான காரியமா இருக்கிறது. And therefore Paul pray for you that God will grant you a spirit of revelation, that God will drop his knowledge into your mind. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். நாம் அங்கு பிதாவாகி தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நமக்கு தந்திரல வேண்டும் என்று அப்படிப்பட்டதான ஜெபத்தை நமக்காக அவர் ஏறெடுக்கிறார். A same literature now alive jump out before you. Say, I'm here, I'm here.
அதே அந்த எழுதப்பட்ட வார்த்தை தான். நீங்கள் அதை வாசிக்கும்போது, இப்போது அந்த ஞானத்தை கொடுக்கிறதான ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்போது, அந்த தேவன் நான் தான், நான் தான் என்று அந்த எழுத்தின் பூர்வமாக தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். The spirit of revelation caught your attention to the point that you always miss all the time. ஆகவே இந்த ஞானத்தை, தெளிவையும், வெளிப்பாட்டை கொடுக்கிறதான ஆவி உங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுதலையும், தெளிவையும் கொடுக்கத்தக்கதாக உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். You see, that's why we need to know God in spirit and in truth, means in revelations of the spirit. ஆகவேதான் நாம் தேவனை அறிந்து கொள்ளும்போதும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஞானத்தையும் தெளிவையும் வெளிப்பாட்டையும் கொடுக்கிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். Amen. And verse 18 says, having the eyes of your heart, the eyes not here, the eyes of your heart enlightened. நாம் நம்மை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த இருதயத்தின் கண்கள் நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை வெளிப்படுத்துகிறார். சரீர பிரகாரமான அந்த காரியத்தை அங்க சொல்லவில்லை. You see, sometimes when you go to a supermarket and ladies will see vegetables, goods, daily glossary, and the man will see torchlight, screwdriver, hammer. பாருங்க, நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் ஏதாவது வாங்க குடும்பமா போகும்போது பெண்கள் வந்து காய்கறிகள் மற்ற காரியங்களை குறித்து அவர்கள் அதை வாங்க வேண்டும் என்று அதை பார்ப்பார்கள். ஆனால் ஆண்கள் என்ன பார்ப்பாங்க? ஸ்க்ரூ டிரைவர், டார்ச் லைட், இப்படிப்பட்ட அந்த காரியங்களை ஆண்கள் கவனிக்கிறவர்களாக இருப்பார்கள். The ladies will you shout, wow, this is a new flavor, this milk is new flavor. பெண்கள் என்ன செய்வார்கள்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பார்க்கும்போது இது வந்து புதிதான ஒரு சுவையுள்ளதாய் காணப்படுகிறது, இது முயற்சித்தால் எப்படி இருக்கும் என்று அந்த காரியத்தை அவர்கள் பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். And the man will say, wow, this hammer has a new handle. ஆனா ஆண்கள்லாம் சொல்வார்கள், இந்த சுத்திக்கு பாரு, நல்ல வேறு விதமான கைப்பிடி இருக்கிறது, இது நன்றாக உபயோகிக்கலாம், இது எளிமையா இருக்கும் என்று அந்த சுத்தியை பற்றி அவர்கள் பேசுவார்கள். You see, our eyes always want to see things we want to see. அதாவது நம்முடைய கண்கள் எந்த காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதோ அதை தான் அது நம்முடைய கண்கள் நம்மை பார்க்க வைக்கும். But God want to enlighten our eyes, the eyes of our heart, so that we may, the Bible says, that you may know what is the hope into which He has called you, and what are the riches of His glorious inheritance in Christ, in saints. Sorry. நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், அந்த மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று இங்கு நாம் வாசிக்கிறோம். The knowledge God wants us to know is not how to get wealth, how to grow church, but rather the knowledge that the Lord wants to show us is the hope that He has called you, the great hope that what He has called you, and the riches of His inheritance in Christ, and in saints. It means His riches and His inheritance that in you. You are the most precious things in the world. அதாவது தேவன் நமக்கு உலக ஐஸ்வர்யங்களும் சபை எப்படி வளர வேண்டும் என்ற அந்த காரியத்தை அவர் கொடுக்கிறவராய் அல்ல. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் தான் வெளியேற பெற்றவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஏனென்றால் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின் காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் தான் அவருடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். Amen. Then verse 19 says that, and what is the immeasurable greatness of His power towards us who believe, according to the work of His great might. அவருடைய மகா வல்லமையின் செயல்பாட்டிற்கு ஏற்ப விசுவாசிகளான நம்மேல் அவர் காண்பிக்கும் வல்லமையின் அளவிட முடியாத மகத்துவம் என்ன? And then verse 20, and that He worked in Christ when He raised Him from the dead
from the dead and seated him at his right hand in the heavenly places. 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. The same power in the day of resurrections now is at work in you. The power that caused Jesus Christ raised up from dead and also seated on the right hand of the Abba Father, and the same power is at work in you. அதாவது கிறிஸ்துவானவரை உயிரோடு எழுப்பினதான அந்த நாளிலே நடந்த அதே வல்லமையின் மகிமையானது இப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்கிறதாய் காணப்படும். And verse 22 to the end says that far above all rule and authorities and power and dominion, and above every name that is named, not only in this age but also in the one to come. அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And he put all things under his feet and gave him as head over all things to the church, which is his body, and the fullness of him who fill in all. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றினாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். You see, it's so powerful, this message. God has tell us he has great power. He used everything beyond your understanding, and he raised Christ to the heaven and sit on his right hand. Now he is the head of the church, and he put everything under his feet, including under the church. பாருங்க, இந்த செய்தி மிகவும் ஒரு வல்லமையுள்ள ஒரு செய்தியாய் காணப்படுகிறது. அவர் அங்கு பிதாவினுடைய அங்கு வலது பார்சத்திலே வீட்டிருக்கிறார், உன்னதங்களிலே அவரை எழுப்பியிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலிலே எழுப்பி இப்போது தேவன் அவருடைய பாதங்களுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நிறைவான சபைக்கு எல்லாவற்றுக்கும் தலையாக இயேசு கிறிஸ்துவை அவர் வைத்திருக்கிறார். And his name, and he calls his church ecclesia, that has rulership over all the earth. அந்த காரியத்தை தான் அழைக்கப்பட்டதான இந்த சபை என்று அழைக்கிறார். இந்த சபைக்கு அந்த ஆளுகை எல்லாவற்றையும் ஆளுகிறதான அந்த ஆளுமை கொடுத்திருக்கிறார். Amen. So ecclesia means the church is above all. அதாவது சபை என்றால் அழைக்கப்பட்டது, சபை என்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அதை உயர்த்தி வைத்திருக்கிறார். Okay, second part about knowledge, besides it's a revelation knowledge, it also has to do with the practical knowledge of truth. இந்த அறிவில் 2 காரியத்தை பார்க்கும். ஒன்று வெளிப்பாட்டு நிமித்தமாக வருகிற அறிவு, இன்னொன்று அறிவை நாம் பார்க்கும்போது நடைமுறையில நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான அறிவின் காரியங்கள். Before we mix up the point number 1, and I really want to know that, really want you to know that the most precious things, the precious knowledge is knowing God and what He has done for us. அதாவது இந்த அறிவின் முதற் பகுதியில் இந்த காரியத்தை நான் மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன். நாம் பெற்றுக்கொள்கிறதான இந்த அறிவிலே முக்கியமான அருமையான காரியம் என்னவென்றால் தேவனை குறித்ததான அறிவை நாம் உடையவர்களாய் நாம் காணப்படுவது மிக அவசியம். அதுதான் மிக அருமையான அறிவு. Most of the believers, especially new believers, they satisfied by knowing what is the name of your God. Okay, Jesus. He's happy with that alone. பாருங்க, நம்முடைய விசுவாசிகள் உங்களுடைய தேவனுடைய பெயர் என்றால் என்ன என்றால் இயேசு, அப்படிதான் அதிலே திருப்தி அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். Nothing to proud of, because even devil knows what is name of God. பாருங்க, இது குறித்து பெருமைப்பட ஒன்றுமில்லை. என்னென்றால் பிசாசு கூட இயேசுவின் நாமத்தை அவன் அறிந்தவனா இருக்கிறான். In fact, devil knows better than you. He even tremble before this name. ஏனென்றால் நம்மை காட்டிலும் பிசாசுக்கு இயேசுவின் நாமத்தை குறித்து அறிந்தவனா இருக்கிறான். அந்த நாமத்தை கேட்டவுடனே அவன் நடுங்குகிறவனா இருக்கிறான். And but our believers not even, they know the name of Jesus, they are not tremble at all. So sometimes we are way too low compared to devil.
ஆனால் நம்முடைய விசுவாசிகளுக்கு இயேசு நாமத்தை அறிந்திருக்க, ஆனால் இயேசு நாமத்திற்கு அவர்கள் நடுங்குவதில்லை. அப்படி பார்க்கும்போது பிசாசை காட்டிலும் நாம் குறைந்த அறிவுள்ளவர்களாய் தான் நாம் காணப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தை குறித்து. And therefore, I want to encourage you. I want to challenge you. Teach them, help them to have the knowledge, the true knowledge of God. ஆகவே நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் இன்னும் இதில் மேம்பட உதவி செய்ய வேண்டுமா நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அந்த உண்மையான அறிகிற அறிவை குறித்து அவர்களுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். Again, if knowledge without practical expression or practical action, the knowledge is nothing. இந்த அறிவை நான் பெற்றுக்கொள்ளும் போது இந்த அறிவு நடைமுறையில அது செயல்படுத்தப்படாவிட்டால் அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. So the Bible says, the way Jesus tells his disciple in John chapter 16 verse 2 says that I still have many things to say to you, but you cannot bear them now. அங்கு யோவான் 16:12 எப்படியாக வாசிக்கிறோம், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். I try to tell you, but you cannot understand. You cannot take it. You're just too young to handle it. அதை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன், ஆனாலும் அதை சொன்னாலும் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவிலே இல்லை. இன்னும் நீங்கள் முதிர்ச்சி அடையாதவர்களாய் இளம் பிள்ளைகளைப் போலதான் காணப்படுகிறீர்கள். But Jesus never stopped there. But Jesus says, when the Spirit of truth comes, and He will guide you into all the truth, and He will not speak on His own authority, but whatever He hears, He will speak, and He will declare to you the things that are to come. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே அவர் அப்படி சொல்லி நிறுத்திவிடவில்லை. அவர் மேலும் என்ன சொல்லுகிறார் என்றால், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். I see here speaks very simple and clear that the Holy Spirit want to guide us into the truth, meaning that not a knowledge alone, but to really carry or shoulder or took responsibility over the truth. பாருங்க, இங்கே தெளிவாய் மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் அறிவை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லாமல் சகல சத்தியத்திற்குள்ளும் அங்கு நடத்தப்படுகிறதான ஒரு காரியம், அங்கு சத்தியத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. We pray the Holy Spirit reveal our members His truth. ஆகவே நம்முடைய விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்தை அறிவிக்கும்படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Because Holy Spirit will be the one who bring into the practicality of that truth. ஏனென்றால் இந்த சத்தியத்தை நடைமுறைப்படுத்துவதிலே பரிசுத்த ஆவியானவர் ஒருவர்தான் உதவி செய்து அந்த சத்தியத்தை நடைமுறைப்படுத்த உதவி செய்வார். Again, that's why the church, too many times we preach, but the knowledge is not come into a practical knowledge. சபையில் அநேக முறைகள் பிரசங்கிக்கப்படுகிறது, ஆனாலும் கூட இந்த அறிவானது நடைமுறையில செயல்படுத்தப்படுகிற அறிவாக சபை ஜனங்களுக்கு இன்னும் வரவில்லை. There's one time Pastor James tell a joke of our members. ஒருமுறை பாஸ்டர் ஜேம்ஸ் கோய்கையா அவர்கள் அந்த விசுவாசி குறித்து ஒரு நகை சுவைக்காக இப்படி சொல்லுவார் அவர். And the member just believe in Jesus Christ, and the pastor taught him, say every night you should make this prayer. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு ராத்திரியிலையும் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று அந்த போதகர் அந்த விசுவாசிக்கு சொன்னதாக அந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். After many nights repeat the prayer, the members get tired. ஒவ்வொரு ராத்திரியும் அதே ஜெபத்தை திரும்ப திரும்ப சொன்னதுனால அந்த விசுவாசி அந்த ஜெபத்தை செய்வதிலே சோர்ந்து போய்விட்டார். And he took a manila card, a board, and write all the prayer on that board. அவர் ஒரு பேப்பர்ல என்ன செய்தார், அந்த ஜெபத்தை எல்லாம் அங்கே எழுதி வைத்து விட்டார். And at night before he sleep, he say, God, you read yourself. அப்போ என்ன சொன்னாராம் அவர் அந்த விசுவாசிய, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்களே அதை படிச்சுட்டுங்க அப்படின்ட்டாராம். Since it's a repeat, you know I'm going to say, you just read yourself. நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, நீங்களே தயவுசெய்து அதை படிச்சுட்டுங்க அப்படின்ட்டாராம். You see, people get tired.
and because they don't know how to apply the truth. பாருங்க, ஜனங்க இப்படியாக கேட்பதினால சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஏனென்றால் இந்த சத்தியத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அறியாமல் இருப்பதினாலே. And people get rejecting the truth because they feel that too difficult to carry or to bear that truth. ஏனென்றால் இந்த சத்தியத்தை எப்படி நாம் தொடர்ந்து அதை சுமந்து செல்ல வேண்டும் என்கிறதான அந்த புரிதல் இல்லாதபடியினால அந்த சத்தியத்தை அவர்கள் புறக்கணிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடியினால அது ஒரு பாரமாய் அவர்களுக்கு காணப்படுகிறது. And do you know that the problem is like this? If you just do your preaching and you are not coaching, and your preaching is not going to be effective. உங்களுடைய பிரசங்கம் வெறும் பிரசங்கமாய் இராமல் அந்த பிரசங்கம் அவர்களை பயிற்றுவிக்கிறதாய் காணப்பட வேண்டும். அப்படி அந்த பிரசங்கம் அவர்களுக்கு ஒரு பயிற்சியா இல்லாவிட்டால் அது ஒரு பிரசங்கமாய் இருக்காது. Both you and the Holy Spirit must partner together to guide the members into all the truth. ஆகவே நீங்களும் பரிசுத்த ஆவியினரும் ஒரு ஒருங்கிணைந்தவர்களாய் பங்காளர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினரோடு கூட இணைந்து உங்களுடைய விசுவாசிகள் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அவர்களை வழி நடத்த வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். And very last one, I want to say that is to apply God's knowledge in life. What I want to say is with knowledge and all discernment. அதாவது கடைசியாக நான் சொல்லி முடிக்கிற காரியம் என்னவென்றால், இந்த தேவனுடைய அறிவை நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துவது என்கிறதான காரியம். Okay, so something so important about this thing is called, I'm going to read from here. In Philippians chapter 1 verse 9 says that, and it is my prayer that your love may be abound more and more with knowledge and all discernment. பிலிப்பியர் 1:9 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், இதை புரிந்து கொள்வதற்கு. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். And the next one, so that you may approve what is excellent and to be pure and blameless for the days of Christ. ஆகவே தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. Knowledge will help you to have discernment. இந்த அறிவானது உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறதான அந்த பகுத்தறியத்தக்கதான காரியங்களை கொடுக்கிறதா இருக்கிறது. So as Christ in us, but his wisdom in us for us to have discernment, because there are many things not real in the world. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அநேகம் உண்மையில்லாத காரியங்களாய் காணப்படுகிறபடினால எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து அறிந்து பகுத்தறிகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். So in conclusion, first one, faith establish us on a strong foundation, enabling us to partake in God's nature and also to possess the life of eternal God and to demonstrate various godly virtue through spiritual strength. ஆகவே நான் இதோடு இங்கு முடிக்கிறேன். அது முதலாவதாக நான் அந்த விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். அந்த விசுவாசம் என்பது நம்மை ஒரு வலுவான அடித்தளத்தில் நிலைநிறுத்துகிறது. தேவனுடைய இயல்பிலும் சுபாவத்திலும் பங்கேற்கும் நித்திய தேவனுடைய வாழ்க்கை பெறவும் ஆவிக்குரிய பலத்தின் மூலம் பல்வேறு தேவனுடைய தெய்வீக நற்பண்புகளை வெளிப்படுத்தவும் நமக்கு உதவுகிறது. The second one, virtue reveals our inner faith, proving the power of true faith and further strengthening through our experience. இரண்டாவதாக இந்த நற்குணம், நல்லொழுக்கம், நற்குணாதிசயங்கள் நமது உள்ளார்ந்த நம்பிக்கையை, அதாவது விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு உண்மையான விசுவாசத்தையும் வல்லமையும் சக்தியும் நிரூபிக்கிறது மற்றும் நமது அனுபவங்கள் மூலம் அதை மேலும் பலப்படுத்துகிறது. And number 3, knowledge ensures that our faith and virtue remain on the right path, guide us to use them wisely and carefully. மூன்றாவது, இந்த அறிவு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நமது விசுவாசத்தையும் நல்லொழுக்கத்தையும் சரியான பாதையிலே நிலை
நிலைத்திருப்பதை உறுதி செய்கிறது. அவற்றை புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் பயன்படுத்த நமக்கு அது வழிநடத்துகிறதா இருக்கிறது. Let me explain this combination. First one, without faith, you won't have strong foundation. அதாவது இது இன்னும் நான் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாவிட்டால், அது அடிப்படையான ஒரு பலனான அடிப்படையை ஏற்படுத்த முடியாது. Without faith, you cannot respond to God rightly and you cannot receive from God. ஆகவே விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு நீங்கள் சரியான விதத்திலே பதிலுரைக்க முடியாது. அப்படி செய்யாவிட்டால் நாம் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. But virtue, it shows what is happened inside of us. அந்த நற்குணம் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், நமக்குள்ளே என்ன கிரியை செய்கிறது என்பதை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. And virtue express our inner strength. அந்த நற்குணமானது நம்முடைய உள்ளான பலத்தை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. But knowledge will help us to have discernment and will guide us in the right path and be careful. ஆனால் இந்த அறிவு சரியான காரியங்களை பகுத்தறிந்து அதை அறிந்து கொண்டு அதில் நடத்துகிறதற்கு நமக்கு ஏதுவாய் காணப்படுகிறது. This is the foundation of spiritual growth. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான இந்த சத்தியத்தின் இது அடிப்படையின் காரியங்களாய் இது காணப்படுகிறது. If we want to build our members strong, if we want to build our spiritual life strong, build them faith, virtue and knowledge. நாமும் நம்முடைய சபையும் விசுவாசிகளும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் பலனடைந்து முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் விசுவாசம், நற்குணம், அறிவிலே நாம் நன்றாய் கற்றறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். The very basic of faith is action. The very basic of virtue is repentance. The very basic of knowledge is the revelation of God. அதாவது இந்த விசுவாசத்திற்கான அடிப்படை செயல்படுத்தப்படுதல், நற்குணத்திற்கான அடிப்படை மனம் திரும்புதல், இந்த அறிவுக்கான காரியங்கள் அது நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய் நம்மை வழிநடத்துகிறது. And let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, I want to give thanks to you. பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். Open doors for each and every one of us. எல்லாருக்கும் திறந்த வாசலை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். To know you, to experience you, to be truth in you. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மை அனுபவிக்கவும் உம்முடைய சத்தத்தில் நிலைத்திருக்கும் உதவி செய்யும். So that when it comes to faith, virtue and knowledge, will grow us and also will grow the church in these three areas. ஆகவே இந்த விசுவாசம், நற்குணம், அறிவின் காரியங்களிலே நாங்கள் வளர்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, எங்கள் சபை விசுவாசிகளும் இதிலே வளர்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். That we may see the fruits of our ministry will continue to increase. ஆகவே எங்களுடைய ஊழியத்தில் தொடர்ந்து இந்த கனிகளை பார்த்து நாங்கள் முன்னேறி தொடர்ந்து வளர்ச்சி அடைய உதவி செய்யும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.